நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் ஐபிஎல் 2025 திஸ் இயர் சீசனுக்கான நம்ம ஐபிஎல் ஃபுல் மேட்சஸ்மே நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ பர்டிகுலராக நம்ம ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது ஈவினிங் மேட்சஸ் 7:30 பிஎம்க்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஆல் மேட்சஸ். ஸோ டுடே, அதாவது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேகேஆர் வெர்சஸ் ஆர்சிபி ப்ளே பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு ஐபிஎல் மேட்சுக்கான டீம் 11 ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 22 தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 22/3/2025 7:30 பிஎம்க்கு இந்த மேட்ச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 7:30 பிஎம்க்கு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ எந்த வென்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ கேகேஆர் வெர்சஸ் ஆர்சிபி ப்ளே பண்ணக்கூடிய இந்த மேட்சுக்கான டீம் 11 ப்ரெடிக்ஷன் சூப்பராக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பிரேம் டீம்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வருஷம் நம்ம எந்த மாதிரி டார்கெட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஐபிஎல் 2025 ஸ்டார்ட்ஸ் ஆன் 22/3/2025 7:30 பிஎம். வெனி வந்து கொல்கத்தாவில் ப்ளே பண்ணுறாங்க. ஃபஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வெர்சஸ் ஆர்சிபி, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். 2 அணிகளும் மோதக்கூடிய மேட்சுக்கான டீம் 11 ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீசனில் நம்ம பிரைம் மெம்பர்ஸுக்கு நம்ம எந்த மாதிரி டீம்ஸ் கொடுக்க போகிறோம், எந்த மாதிரி டார்கெட் வைக்க போகிறோம் அப்படின்னா, ஐபிஎல் 2025 சீசனை வந்து நம்மளுடைய நண்பர்களை வந்து அதிக லெவலில் வின் பண்ண வைக்கணும். அதை இலக்காக வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறோம். முதல் 10 ஐபிஎல் மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெற்றி பெற வைப்பது தான் நம்மளுடைய பிரைம் மெம்பர்ஸை வெற்றி பெற வைப்பது மட்டும்தான் நம்மளுடைய முதல் இலக்கு. ஃபஸ்ட்டு 10 மேட்சஸ்லேயே ஒரு பிக் அமௌண்ட்டு வின் பண்ணி ஆகணும், அதுதான் நம்மளுடைய இலக்கு. ஸோ அதுக்கான ஒர்க்கிங்கில் நம்ம இறங்கிட்டுருக்கோம். ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பண்ணிகிட்ருக்கோம். எவ்ரி மேட்ச்சுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10 டீம்ஸ் கொடுக்க போகிறோம். பிரைம் டீம்ஸில் 10 டீம்ஸ் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 10 மேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் அப்போ நம்ம 100 டீம் கொடுக்க போகிறோம். 100 டீமில் கண்டிப்பாக ஒரு டீம் வின் பண்ணும். அந்த அடிப்படையில் தான் நம்ம கொடுக்க போகிறோம். நம்மளுடைய இலக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் முதல் 10 லட்சம் வரை வின் பண்ணணும். 1 கோடி வரை வின் பண்ணணும் கூட நம்மளுடைய இலக்கு வச்சுருக்கோம். ஸோ நிலா பிரைம் நியூ ஐபிஎல் வாட்ஸ்அப் குரூப் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான பேக்கேஜ் என்ன டீட்டெயில்ஸு, நம்ம வாட்ஸ்அப் நம்பர், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஜிபே நம்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்து நண்பர்கள் அனைவரும் டெலகிராம் குரூப்பில் கம்பல்சரி ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ இதான் நம்மளுடைய இலக்காக வச்சு நம்ம இந்த ஐபிஎல் 2025 மீட் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, இப்போ நம்ம ப்ரிடிக்ஷனில் போயிடலாம். ஸோ ப்ரிடிக்ஷனை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு அந்த ஆர்சிபி வெர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ப்ளே பண்ணக்கூடிய மேட்சுக்கான பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே டொமஸ்டிக் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 95 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் பெட் பண்ண டீம் 39 முறையும், செகண்ட் பெட் பண்ண டீம் 56 முறை வின் பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிச்சுடைய டைமென்ஷன் சிறுசாக இருக்கும். அதனால் செகண்ட் பெட் பண்ணக்கூடிய டீமுக்கு பேட்டிங் ஃபேவராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டியூ இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக டாஸ் வின் பண்ணக்கூடிய கேப்டன் ஃபஸ்ட்டு ஃபீல்டை தான் செலக்ட் பண்ணுவாங்க. இனிஷியல் ஹார்ட்னஸ் கொஞ்சம் இருக்கலாம். மேக்ஸிமம் நல்லா பேட்டிங் சப்போர்ட்டிங் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் சீசன் 261 சேஸ் பண்ணாங்க. 260 அடித்ததை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சேஸ் பண்ணி வின் பண்ணாங்க. நல்ல ஒரு ஸ்கோரு. அதே சமயத்தில் இந்த பர்டிகுலர் வெனியோட ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்பொழுது 167 இருந்திருக்கு. நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக் அப்படின்னு தான் சொல்ல முடியும். 167நாலே இப்போ ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஸ்வியராக வந்து 180 200 அசால்ட்டாக எதிர்பார்க்கலாம். ஆனால் ஈஸியாக சேஸ் பண்ணலாம். அந்த ஒரு விஷயம் இந்த பர்டிகுலர் வெனியை பொறுத்த இருக்குது. இந்த பர்டிகுலர் வெனியோனுடைய பிச் ரிப்போர்ட் காமனாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேட்டிங் ஃப்ரெண்ட்லி அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அதிகமாக விக்கெட்ஸை விட்டுறதில்ல. ஆனால் ராயல் சேலஞ்சர்ஸ் இங்கே அதிகமாக விக்கெட்ஸையும் விட்டுருக்காங்க. அந்த விஷயத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் இப்போ இருக்கிற டீம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இங்கே ஸ்கோர் வந்து பேட்டர்ன் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா 150 கீழே 27 முறையும், 150க்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 முறை, 68 முறை வந்திருக்கு. இப்போ ரொம்ப கம்மியான மேட்சஸ் மட்டும்தான் ஒரு 150 கிலோ கீழே வந்திருக்கு. 150க்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 68 மேட்சஸ் வரை வந்திருக்கு. அதனால் நல்ல இது ஒரு மேட்சாக பார்க்கலாம். ஸோ அதனால் பிச் ரிப்போர்ட்டை பொறுத்தளவு தான் ஒரு ஆவரேஜ் பெஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பேட் பண்ணாலும் ஸ்வியராக ஒரு 200 ரீச் பண்ணலாம். அதே எபிலிட்டி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கும் இருக்குது. அந்த மாதிரி பேட்டர்ஸ் இருக்காங்க. எந்தெந்த பேட்டர்ஸ் எந்தெந்த பவுலர்ஸ் நல்ல ஃபார்மில் இருக்காங்க, இப்படி டிஃப்ரெண்ட்டாக நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிளேயிங் 11 பார்க்கலாம். ஸோ பிளேயிங் 11 பொறுத்தளவில் இப்போ ராயல் சேலஞ்சர்ஸ் இப்போ லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா பிலிப் சால்ட் வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸில் இருந்தார். இப்போ டேரெக்டாக அப்படியே எங்கெங்கே ஜம்ப் ஆகிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறது அப்படின்னு பார்க்கும்போது ஆர்சிபி சைடு பிலிப் சால்ட் அண்டு விராட் கோலி, இதில் மாற்றமே கிடையாது. நம்பர் 3 பொசிஷன் கொஞ்சம் கொஸ்டின் மார்க்காக இருக்குது. இருந்தாலும் என்னுடைய கணிப்படி படிக்கல் வர்றதுக்கான
தேவ்தத் படிக்கல் வர்றதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து நம்பர் 4ல் தான் லாஸ்ட் இயர்லேருந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே பண்ணிகிட்ருக்காரு படிட்டரை பொறுத்தளவில். சில நேரங்களில் இவங்க இந்த படிட்டருக்கு இடையில் அந்த பேட்டிங் ஆர்டர் மாறுறதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்பர் 5ல் ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி என்னை பொறுத்தளவில் லிவிங்ஸ்டனுக்கு அதிகமாக இருக்குது. அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஜிதேஷ் சர்மா எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் ஜிதேஷ் சர்மா கூட அந்த பொசிஷனில் வர்றதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் 5, 6 மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லிவிங்ஸ்டன் அண்டு ஜிதேஷ் சர்மாவுக்குள்ளே இருக்கும். அதுக்கடுத்து 7 வந்து பார்த்தீங்கன்னா குருணால் பாண்டியா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 8ல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்வப்னில் சிங் ப்ளே பண்ணுவார். ஸோ லாஸ்ட்டு சீசன்லேயும் இந்த டீமுக்கு பெர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக கொடுத்துருக்காரு. ஸோ அந்த விஷயத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேட்டிங் ஆர்டரை பொறுத்தளவில் ஒரு லாங் பேட்டிங் ஆர்டர் இருக்குது. அதாவது 2 டீமே வந்து பார்த்தீங்கன்னா 8 பேட்ஸ்மேன் வர வச்சுருக்காங்க. ஸோ ஆல்ரவுண்டர்ஸ்லாம் சேர்த்து. ஸோ அதுக்கடுத்து இருக்கக்கூடிய பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸோ அதுக்கடுத்து புவனேஸ்வர் குமார், யாஸ் தயால், ஹேசல்வுட். ஆனால் இங்கே ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. யாஸ் தயால் வந்து பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் பிளேயராக யூஸ் பண்ணுவாங்க. யாஸ் தயால் அண்டு தேவ்தத் படிக்கலை வந்து இம்பேக்ட் பிளேயராக யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இப்போ வந்து ஆர்சிபிஸ் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி பிளேயிங் லெவனில் படிக்கல் வந்துடுவார். ஃபீல்டு பண்ணால் ஃபஸ்ட்டு பிளேயிங் லெவலில் யாஸ் தயால் வந்துடும். இந்த மாதிரி அவங்களுடைய பேட்டிங் ஆர்டர் இருக்கும். அதே சமயத்தில் இங்கே சலாமுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸ்லைட்லி சான்சஸ் இருக்குது. அதர்வைஸ் இந்த 12 பிளேயர்ஸுக்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்குது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயிங் 11 அண்டு 1 சப்ஸ்டியூட் பிளேயர். ஸோ ஓகே, ஏன்னா இம்பேக்ட் பிளேயரை யூஸ் பண்ணுவாங்க. இம்பேக்ட் பிளேயரை யூஸ் பண்ணுறதுனால இப்போ டிஃப்ரெண்ட்டாக ஐபிஎல்ஸ் வந்து நல்லாவே ஹை ஸ்கோரிங் போயிட்டுருக்கு. ஏன்னா ஒரு அடிஷ்னலாக ஒரு பேட்டரை யூஸ் பண்ணுறாங்க. தேவைப்படும் போது பவுலரை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால ஒரு நல்ல ஸ்கோர் வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. ஸோ ஓகே, இப்போ ஆர்சிபி சைடு நல்ல பேட்டர்ஸ் நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி. ஃபிளிப்சால்ட்டை பொறுத்தளவில் லாஸ்ட் ஐபிஎல்லில் சூப்பர்பான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஆனால் அதுக்கு முன்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பூராக இருந்தது. ஆனால் ஐபிஎல்லில் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். அதை மைண்டில் வச்சுங்க. படிட்டரோட ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 50+ நிறையா மேட்சஸ் வந்து ஒரு 5 மேட்சஸ் வரை தொடர்ந்து அடிச்சிருக்காரு. ஸோ நல்ல ஒரு பிளேயராக இருக்கார். ஸோ அவர் தான் வந்து கேப்டனாக இருக்கார். கேப்டன்சி பண்ண போகிறார். ஸோ அந்த விஷயத்தை பார்த்துங்க. டிம் டேவிட்டு அது மாதிரி குருணால் பாண்டியா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷராக இருப்பாங்க. ஃபினிஷிங் ரோல் பெஸ்ட்டாகவே டிம் டேவிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. குருணால் பாண்டியா கூட பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அது மாதிரி பவுலிங் சைடு அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய ஹேசல்வுட் அண்டு புவனேஸ்வர் குமார் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அவ்வளோ பவுலிங் பண்ணுறதில்ல. யாஸ் தயாலுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு டீசெண்டாக இருக்குது. ஸோ அது ஒரு பார்த்துக்கணும். ஸோ அதனால் பவுலர்ஸை வந்து நம்ம இப்போ ஒரு பேட்டிங் வெனியில் இந்த பவுலர்ஸ் தான் விக்கெட்ஸ் எடுப்பாங்க அப்படின்னு கணிக்க முடியாது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெத்தில் பவுல் பண்ணக்கூடிய பவுலர் புவனேஸ்வர் குமார் அண்ட் யாஸ் தயால் இவங்க 3 பேருமே சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் இவங்க ரொட்டேஷன் பேசிஸில் ஃபஸ்ட் பவுல் பண்ணால் இவங்கள ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பவுலர்ஸை பிக் பண்ணுறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஓரளவு டீசென்ட் ஃபார்மில் இருக்காங்க. ஸோ அதே சமயத்தில் இங்கே ஆல்ரவுண்டர் ஸ்வப்னில் சிங் ஒரு சில ஓவர் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜிதேஷ் சர்மா டிஃப்ரெண்ட்டாக ஒரு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் லீஸ்ட் பிக்கில் இருக்கக்கூடிய பிளேயர் இவர் தான். ஸோ அந்த அடிப்படையில் ஜிதேஷ் சர்மா கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஆர்சிபி பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆர். இப்போ கேகேஆர் டீம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்போது அதாவது பிளேயிங் 12 இம்பேக்ட் பிளேயர்ஸை யூஸ் பண்ணி பார்க்கும்பொழுது பிளேயிங் 12. ஸோ இப்போ பிளேயிங் 11ல் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது குயின்டன் டிகாக் வந்து இப்போ ரீசெண்டாக பிக் பண்ணியிருக்காங்க. குயின்டன் டிகாக் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணால் லாஸ்ட் சீசன் ஃபைனலில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குர்பேஸ் தான் அந்த பிளேஸில் சூப்பர்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. 39 ஸ்கோர் ஈஸி ஸ்கோர். ஏன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஸ்கோர் தான் அடிச்சிருந்தாங்க. அதை ஈஸியாக சேஸ் பண்ணாங்க. அதனால் அந்த அடிப்படையில் தான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து கப்பு வின் பண்ணாங்க லாஸ்ட் சீசன். ஸோ அதே சமயத்தில் நிறைய மேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ரகுவன்சி நம்பர் 3ல் பேட் பண்ணிக்க. அப்போ இனிஷியலாக ஓப்பன் பண்ண போகிறது சுனில் நரேன் அண்டு குயின்டன். ஏன்னா 2 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தினால ஒருவேளை குர்பேஸை குயின்டன் டிகாக்கு போல எடுப்பாங்களா அந்த ஒரு விஷயத்தை நம்ம கெஸ் பண்ணியிருக்கு. அதுக்கடுத்து நம்பர் 3 ஸ்வீரா வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் அல்லது ரகுவன்சி இவங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ அதுக்கடுத்து சில நேரங்களில் ரஹானே நம்பர் 4ல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரசல், ரிங்கு சிங்கு இந்த மாதிரி அவங்களுடைய பேட்டியாக இருக்கும். அதனை தொடர்ந்து நம்பர் 8ல் வந்து பார்த்தீங்கன்னா ரமன்தீப் சிங். ஸோ இந்த மாதிரி இவங்களுடைய பேட்டிங் ஆர்டர் இருக்கும். ஸோ ஆர்ஆரை வந்து ஒரு இம்பேக்ட் பிளேயராக யூஸ் பண்ணுவாங்க. ஆரோரா அண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரகுவன்சி 2 பேரையும் இம்பேக்ட் பிளேயராக யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதர்வைஸ் மற்ற எல்லா பிளேயர்ஸுமே அல்லது வந்து பார்த்திங்கன்னா வருண் சக்கரவர்த்தி கூட சில நேரங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஓகே. அப்போ இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறது ஸ்வீரா வந்து பார்த்தீங்கன்னா குயின்டன் டிகாக் அண்டு சுனில் நரேன். ஸோ ஒருவேளை குயின்டன் டிகாக் ட்ராப் பண்ணி குர்பேஸை கூட எடுத்துடலாம். அதை பார்த்துங்க. நம்பர் 3 and 4ல் ரகுவன்சி அண்டு வெங்கடேஷ் ஐயர். அதுக்கடுத்து 5ல்
ரஹானே 5-6ல் ரசல் அண்டு ரிங்கு சிங் இந்த மாதிரி பேட்டிங் ஆர்டர். ஏன்னா இந்த பேட்டிங் ஆர்டர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது, மாறி மாறி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பவுலர்ஸில் இந்த 3 பேருமே நல்ல ஒரு டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஹர்ஷித் ராணா பேட்டிங் எபிலிட்டி இருக்குது. ஸோ அதுக்கடுத்து நோட்ஸே சக்கரவர்த்தி மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் பிளேயரை வந்து பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி அண்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரகுவன்சி இந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. மற்ற எல்லா பிளேயர்ஸுமே இருப்பாங்க. மொத்தம் 12 பிளேயர்ஸ் இதில் காமிச்சிருக்கோம். இதில் 10 பிளேயர்ஸ், இதில் 2 பிளேயர்ஸ். ஸோ மற்ற எல்லா பிளேயர்ஸுமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இங்கே பேட்டிங் வைஸாக வந்து பார்க்கும்பொழுது நல்ல ஃபார்மில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேஷனில் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மேட்ச்சில் 50 அடிச்சிருந்தார். நல்ல ஃபார்மில் இருக்கார் வெங்கடேஷ் ஐயரை பொறுத்தளவில். இந்தியன் டீக்காக பொறுத்தல அந்தளவு நம்ம சொல்ல முடியல. இருந்தாலும் சுனில் நரேன் மாதிரி பிளேயர் தொடர்ந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பதற்கான சான்சஸ் இருக்குது. நம்ம ரகுவன்சியோடைய பேட்டிங் சூப்பராக இருந்தது. அதனால் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ ரிங்கு சிங் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரசல் இந்த மாதிரி நம்ம ரசல் வந்து டெஃபினட்டாக 10th பவுல் பண்ணுறதுக்கான ஒரு 2 ஓவர் பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதோட பார்த்து பார்த்தீங்கன்னா நோட்ஸே ஹர்ஷித் ராணா அந்த மாதிரி பவுலர்ஸு 10th அந்த 17-18 ஓவர்ஸு பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. வருண் சக்கரவர்த்தி 4 ஓவர் பவுல் பண்ணிடுவார். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பிளேயிங் லெவன் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடியவனா ரகுவன்சி, வெங்கடேஷ் ஐயர், அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சுனில் நரேன், ரசல் இவங்கெல்லாம் அந்தளவுக்கு ஃபார்ம்னு சொல்ல முடியாது. இந்த மேட்ச் ஆடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நல்ல ஃபார்ம். வருண் சக்கரவர்த்தி மிஸ் பண்ணாதீங்க. அது மாதிரி ஹர்ஷித் ராணா மேட்ச்சுமே எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பவுல் பண்ணால் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுக்கலாம். செகண்ட் பேட் பண்ணால் கூட மீட் பண்ணி பார்க்கலாம். நோட்ஸே இந்த மாதிரி நோட்ஸே மாதிரி போல் பிளேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேப்டன் விசியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான சான்சஸ் இருக்குது. அது மாதிரி இவங்களாம் ஒரு விக்கெட் எடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ரமன்தீப் சிங் பேட்டிங் அந்தளவுக்கு வராது. ஏன்னா நம்பர் 8ல் பேட் பண்ணுறதுனால அந்தளவுக்கு சான்சஸ் கிடையாது. ஸோ ஒரு டீம் எப்படி அமைவதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம கெஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் குர்பேஸ் இருக்கார், ஜிதேஷ் சர்மா 2 மோர் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இருந்தாலும் அவங்களுடைய பிக்கிங்லாம் கம்மியாக இருக்குது. அதிகமான பிக் பண்ணியிருக்கிறது குயின்டன் டி காக் அண்டு பிலிப் சால்ட். இதுக்கு என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஓப்பன் பேட்டிங் பண்ணுறாங்க. நல்லா பேட்டிங் ஃப்ரெண்ட்லியான ஒரு பிச்சு. ஆனால் இங்கே ரெஸ்க் எடுக்கணும், நம்ம மாற்றி ரெஸ்க் எடுத்து பார்க்கலாம். ஆனால் பிலிப் சால்ட்டோட கொல்கத்தா மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தாவுக்காகவும் ப்ளே பண்ணியிருக்காரு. கொல்கத்தா வெனியூவில் நல்லா ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்க்கும்பொழுது பிலிப் சால்ட் நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும்னு நான் கெஸ் பண்ணுறேன். அப்போ இங்கே ஒரு பிளேயர் மிஸ் ஆகிறாங்க அப்படின்னா இப்போ குயின்டன் டி காக் மிஸ் ஆகலாம். சப்போஸ் குர்பேஸ் வந்தால் கூட அந்த லெவலில் டீமில் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அது மாதிரி ஹையஸ்ட் பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலி, படிட்டர், வெங்கடேஷ் ஐயர் பேட்டிங்கில் 3 பேர் தான் இருக்காங்க. இந்த 3 பிளேயரில் ஒரு பிளேயர் மிஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ படிட்டருடைய ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருந்தாலும் ரொட்டேஷன் பேசிஸில் ஒருத்தரை மிஸ் பண்ணி பார்க்குறது ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ். இந்த மாதிரி நீங்கள் பிக் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி தான் கண்டிப்பாக நம்ம டீம் அமையும். ஸோ அந்த பேசிஸ் அடிப்படையில் தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு 3 பிளேயர்ஸ் வந்து ஹை லெவலில் பேட்டிங்கில் பிக் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த 3 பிளேயர்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு பிளேயர் மிஸ் ஆவாங்க சுயரா. அந்த டீம் நடக்கும். ஸோ அதே சமயத்தில் ஒரு சில டீம்ஸில் வேணால் நீங்கள் 3 பிளேயர்ஸையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுனில் நரேன் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரசல், லிவிங்ஸ்டன் இந்த மாதிரி 3 ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. ஏன்னா லிவிங்ஸ்டன் சம்மோர் பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் 3 பேருமே இம்பார்ட்டன்ஸாக இருந்தாலும் இங்கேருந்து ஒரு பிளேயர் மிஸ் ஆகி 2 பிளேயர் மட்டுமே டீமில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போது ஒன்றை மிஸ் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி நம்ம கெஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரீசெண்டாக அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. ரசல் அண்டு லிவிங்ஸ்டன் மாற்றி நம்ம ரொட்டேஷனாக மிஸ் பண்ணி பார்க்கலாம். சுனில் நரேனை கம்பல்சரி பிக் பண்ணிக்கலாம். ஆனால் சப்போஸ் ஒரு 10 ரன் அடித்து ஒரு விக்கெட் எடுத்தாலும் டீமில் வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பவுலர்ஸில் ஹை லெவலில் பிக் இந்த 3 பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. இந்த 3 பிளேயர்ஸில் வருண் சக்கரவர்த்தியோட பிக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 85% மேலே இருக்குது. ஆனால் இவங்களுடைய பிக்கிங் ஒரு ஆவரேஜ் பிக்கிங்கில் தான் இருந்தாலும் யார் ஃபஸ்ட் பவுல் பண்ண போகிறாங்களோ அவங்கள நீங்கள் வருண் சக்கரவர்த்தி கம்பல்சரி பிக்கை வச்சுட்டு ஹெய்சல்வுட்டோ அல்லது இப்போ ஹெய்சல்வுட்டுக்கு பதிலாக சில நேரங்களில் துஷாராவோட வர அவைலபிலிட்டியை பொறுத்து இருக்குது ஃபாரின் பிளேயர்ஸ். ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி டைமில் நம்ம துஷாரோட நல்லா 4 விக்கெட் 5 விக்கெட் எடுக்கக்கூடிய எபிலிட்டி அவருக்கு உண்டு. அது மாதிரி ஹெய்சல்வுட் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லைனாலும் ஒரு லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் போலர் அந்த அடிப்படையில் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் புவனேஸ்வர் குமார். ஸோ இந்த மாதிரி ரொட்டேஷன் பேசிஸில் அப்போ இங்கேருந்து 1 or 2 பேர் மிஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வருண் சக்கரவர்த்தி கம்பல்சரி இவங்க 2 பேர் கூட மிஸ் ஆகலாம். அல்லது ஒரு பிளேயர் மிஸ் ஆகி ஒரு பிளேயர் டீமில் வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அதே சமயத்தில் இங்கே லீஸ்ட் பீக்கில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங்கில் இவ்வளோ பேர் அவைலபிலிட்டியாக இருந்தாலும் இங்கே டாப்பில் பேட்டிங் வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பிளேயர். ஒன்று வந்து படிக்கல் 2 ரகுவன்சி. இவங்க 2 பேரில் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நீங்கள் பிக் பண்ணணும். அந்த மாதிரி பிக் பண்ணும்போது தான் நம்ம பெருசாக வின் பண்ணணும். அது மாதிரி இந்த மிடில் வரக்கூடிய இந்த பேட்ஸ்மேனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிங்கு சிங், டிம் டேவிட் 2 பேருமே ஒரே கேட்டகரியான பேட்ஸ்மேன். அவங்க 2 பேரில் ஒருத்தரை பிக் பண்ணலாம். அது மாதிரி ஜிதேஷ் சர்மா அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரஹானே அந்த மாதிரி 2 பேரில் ஒரு பிளேயர். அந்த மாதிரி ரொட்டேஷன் பேசிஸில் ட்ரை பண்ணி பார்க்குறது இந்த மாதிரி தான் அமையிறதுக்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே சமயத்தில் மேபி எனி ஒன் இன் டீம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 ஆல்ரவுண்டரில் 3 பேருமே ரொம்ப லிஸ்ட் பீக்கில் இருக்காங்க. இதில் நம்மளுடைய கெஸ்ஸிங் படி சொன்னால் பண்ணி வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அல்லது எனி ஒன்றை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே சமயத்தில்
டீமில் இங்கே இந்த பவுலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு பிளேயர் வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு. இப்போ ஆல்ரெடி நோட்ஸை பற்றி சொல்லிட்டோம். ஸோ அப்போ மீதி இருக்கக்கூடிய இவர் ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் இல்லை. இந்த 3 பிளேயரில் ஒரு பிளேயர் எனி ஒன் பிளேயர். அப்போ ஹர்ஷித் ராணா வரக்கான ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். அல்லது யாஸ் தயால் கூட வரக்கான சான்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் பவுல் பண்ணும்போது டெத்தில் என்ன ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணும்போது அதிகமான விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. ஏன்னா செகண்ட் பேட் பண்ணும்போது ஈஸியாகவே ஒரு 3 ஆர் 4 விக்கெட் லூஸ் பண்ணி ஈஸியாக மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய டைம்ஸ் இந்த வெனியூவில் நடந்திருக்கனால, ஸோ அந்த மாதிரி விட நம்ம ஃபஸ்ட்டு பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ்லேருந்து கூடுதலாக பவுலர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இது ஒரு நம்ம மாடல் டீமாக கொடுத்துருக்கோம். அதை பார்த்துங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லீஸ்ட் பிக் பிளேயர்ஸில் வந்து நிறைய நம்ம சொல்லாத பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, மனிஷ் பாண்டே ஏன்னா நம்பர் 4க்கான ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரேயஸ் ஐயர் நம்பர் 4ல் கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். ஸோ ஆனால் இப்போ நம்பர் 4க்கான பேட்டிங் இல்லாதனால, ஒருவேளை மனிஷ் பாண்டே அந்த இடத்துல பயன்படுத்துறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ரஹானை கூட ட்ராப் பண்ணலாம். ஓப்பனிங்கில் குர்பேஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அதே சமயத்துலேயும் வந்து துஷாரா வந்து பார்த்தீங்கன்னா, ஹெய்சல்வுட்டுக்கு பதிலாக வரதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்துங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அது மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. லீஸ்ட் பிக்கில் தான் இருக்காங்க. இப்போ டாப்பில் வரக்கூடிய பேட்டர்ஸ் படிக்கல், அது மாதிரி ஜிதேஷ் சர்மா கூட சில நேரங்களில் டாப்பில் வருவார். ஸோ இவங்களுக்குலாம் நம்ம இந்த பேட்டர்ஸ் நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய குர்பேஸ் எப்போவுமே நல்ல ஃபார்மில் தான் இருக்கார். ஸோ அதே மாதிரி மனிஷ் பாண்டேவுடைய ஃபார்ம் அந்தளவுக்கு சொல்ல முடியல. ரகுவன்ஷி நல்ல ஒரு டீசென்ட் ஃபார்ம். இது மாதிரி டிம் டேவிட்லாம் எப்போ ஃபயர் ஆவார்னே சொல்ல முடியாது. ஸோ அந்த அடிப்படையில் குர்னால் பாண்டியாவுடைய ரெக்கார்ட்ஸும் ஒரு லெஃப்ட் ஆம் ஆர்த்தோடாக்ஸ் பவுலர் அப்படின்னால ஒரு டீசெண்டாக இருக்குது. துஷாரா வந்தோன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் பவுல் ஆர் செகண்ட் பவுல் நோ ப்ராப்ளம் மஸ்ட் பிக் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் பவுலில் கூட மீட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் பவுல்னா ஸ்வீராக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேசிஸ் அடிப்படையில் இவங்கெல்லாம் ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு நம்ம ட்ரை பண்ணி போகிறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த ஒரு டீம் நான் வந்து ஒரு மணல் டீமாக கொடுத்துருக்கேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ சுனில் நரேனை கேப்டனாகவும் விசியை வந்து படிட்டோம். நீங்கள் அப்படியே உல்ட்டா பண்ணி கூட கொடுக்கலாம். நீங்கள் வந்து மாதிரி வெங்கடேஷ் ஐயர் அண்டு படிட்டர் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கேப்டன் விசியில் நம்ம யாரெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் கேப்டன் விசியில் இவங்கெல்லாம் ட்ரை பண்ணலாம். சுயரா இவங்கெல்லாம் நீ பெஸ்ட்டு என்னுடைய சாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுயரா வந்து என்ன இப்போ விராட் கோலி நல்ல ஆனால் இந்த வெனியூவில் அந்தளவுக்கு ஐபிஎல்லில் ரெக்கார்ட்ஸ் இல்லை. ரீசன்ட் ஃபார்ம் பெட்டராக இருக்குது. அந்த அடிப்படையில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஹை லெவலில் சுனில் நரேனை ட்ரை பண்ணியிருக்காங்க. செகண்ட் வந்து விராட் கோலி. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம விராட் கோலியோட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மாதிரி படிட்டர், வெங்கடேஷ் ஐயர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணால் படிட்டர் அண்ட் வெங்கடேஷ் ஐயர். அதே மாதிரி சால்ட் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். டாப்பில் வரக்கூடிய செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் குயின்டன் டிகா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ரெஸ்கி கேப்டன் விஷயம்னா சுயரா நீங்கள் பேட்டர்ஸில் படிக்கல் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மா அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கு. ஆனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி பவுலர்ஸ் கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் பேட்டர்ஸில் குர்பேஸ் வந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அல்ல ரகுவன்ஷி மாதிரி பிளேயர்ஸ் கூட சில நேரங்களில் ரிஸ்க் எடுக்கிறதுனா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். வருண் சக்கரவர்த்தி ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கிரேட்டாக இருக்குது. ஹர்ஷித் ராணா பெஸ்ட்டாக இருக்குது. ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் துஷாரா நோட்ஸே பெஸ்ட்டாக இல்லைனாலும் ஐபிஎல்லில் ஒரு ரெக்கார்ட்ஸ் பெஸ்ட்டாக இருக்குது. குர்னால் பாண்டியா சில நேரங்களில் பேட்டிங் ஆல்ரவுண்டர்னால நம்ம ரெஸ்கியாக ட்ரை பண்ணலாம். இவங்கெல்லாம் வந்து ரெஸ்கியாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு சாய்ஸ் இருக்கும். ஓகே நண்பர்களே, நம்ம பிரேம் டீம்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். உங்கள் இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் வந்து டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்க. நமக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். தொடர்ந்து ஐபிஎல் வந்து நம்ம வீடியோ கொஞ்சம் பாருங்கள். அதாவது ஒரு டீம் வர்றதுக்கான பாசிபிலிட்டி எப்படியெல்லாம் இருக்குது அந்த அடிப்படையில் தான் நம்ம வீடியோ கொடுக்குறோம். அதை கொஞ்சம் பார்த்துங்க. நல்லா ஃபார்மில் இருக்கிற பிளேயர்ஸு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்ஸை டீட்டெயில்ஸையும் நம்ம சொல்லிடுறோம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.